பாட்டி என்ன அவமானப்படுத்துறப்போ அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்னு சொல்லிதானே என் கவலையில இருந்து என்ன வெளியே வர வைப்பீங்க. அப்ப உங்க அப்பாவை பத்தி மட்டும் உங்களுக்கு தெரியாதாங்க? அவர் ஏதோ பேசுனா நீங்க அப்படி ஆயிடுவீங்களா? பெத்த புள்ள மனச நோகடிக்கிற மாதிரி பேசிட்டு அவரே சந்தோஷமா சாப்பிடுறப்போ தப்பே செய்யாத நீங்க ஏங்க உங்க வயித்த காய போட்டு உடம்ப கெடுத்துக்கணும்? நீங்க சாப்பிடாம இருக்க நான் விட மாட்டேன். கோவத்தையும் கவலையையும் சாப்பாட்டுல காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க, இல்லன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துரும். வந்தா நான் இங்கேயே அப்படியே படுத்துக்கிறேன், நீ விடு. நீயாவது கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்கு போ. நிம்மதியா படுக்கிறதா? என்னங்க சொல்றீங்க? நீங்க இப்படி இருக்கிறப்போ எப்படிங்க என்னால தூங்க முடியும்? சரி வாங்க, இங்க இல்லனா ரூமுக்கு போலாம், அங்கேயாவது உட்கார்ந்து சாப்பிடலாங்க. வேணான்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் என்ன தனியா விட கண்மணி ப்ளீஸ். நான் அப்புறமா ரூமுக்கு வரேன், நீ போ. சரி ரூமுக்கு வர வேண்டாம், கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ஏன் கண்மணி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? எனக்கு சாப்பிடணும்னு தோணல, விட்டுறேன். ஏங்க? எந்த கவலையும் இல்லாம சாப்பிட வந்துட்டானா அவ்வளவு பேருக்கு முன்னாடி அவர் என்ன அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் எப்படி கண்மணி சாப்பிட முடியும் சொல்லு?